ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பதிவில் 15 மில்லட்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். மில்லட்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் தென் பிளாக் ரைஸும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஹாஃப் கப் போட்டிருக்கேன். அண்ட் தென் துவரம் பருப்பு ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் சிறுபருப்பு அதே மாதிரி ஒரு சின்ன கிளாஸு, பச்சை பயிறு, குதிரவாளி, கொஞ்சம் கருப்பு மூக்கடலை, வெள்ளை காராமணி, கருப்பு காராமணி, வெள்ளைச்சோளம், ராஜ்மா, கொஞ்சம் ராகி, கருப்புளுந்து, வெந்தயம், சோம்பு. இது எல்லாமே ராத்திரியே போட்டு மிக்ஸ் பண்ணி சோக் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில். காலையில் எழுந்ததும் அரைச்சிட்டு டைரெக்டாக தோசை சுடலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போன்ஸ் எல்லாம். ஸோ எந்த நோயும் கிட்ட வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ராத்திரியே ஊற வச்சுட்டு மார்னிங் நான் இந்த மாதிரி அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அண்ட் உடனே சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியான தோசை இருக்கும். ரொம்ப ஹெல்தி. பசங்களுக்கு கண்டிப்பாக லீவ் டைமில் கொடுங்க. ஸோ வீக்கெண்ட்ஸில் அட்லீஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். வெளியில் ஆஃபீஸ்க்குன்னு போகிற பேரண்ட்ஸ் எல்லாருமே பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசை. சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.